நம்ம நிக் வாய்ச்சிச் அப்படின்ட்டு ஒருவருடைய ஸ்டோரியை நம்ம கேட்டிருக்கிறோம் அல்லவா. அவருக்கு கைகள் இல்லை, கால்கள் இல்லை, ஆனாலும் அவர் வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து அவர் எங்க போனாலும் அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார். அவர் ஈஸியா கிவ் அப் பண்ணிருக்கலாம். ஆண்டவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, ஆண்டவர் எனக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்ட்டு அவர் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அதன் மத்தியிலையும் அவர் எழுந்து நின்று ஒவ்வொரு இடத்துலயும் அவர் போய் ஆண்டவருடைய நாமத்தை ப்ரௌடா அவர் சொல்வார். அவருக்காக தான் நான் வாழ்றேன் அப்படின்ட்டு அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வார். ஸோ ஆண்டவருடைய நோக்கத்தை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம இந்த வயசுல பார்க்கும்போது அது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். பொய் சொல்லணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல நமக்கு தேவைப்பட்டாலும் நம்ம உண்மையா இருக்கிறது ஆண்டவருடைய நோக்கத்தை நம்ம ஃபுல்ஃபில் பண்றோம். என்னதான் வேர்ல்ட்ல அவ்வளோ ஆசைகள், அந்த ப்ளஷர்ஸ் இருந்தாலும் அதை நான் பின்னாடி போக மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம உறுதியாக நிற்கும் போது நம்ம ஆண்டவருடைய நோக்கத்தை ஃபுல்ஃபில் பண்ணுறோம். நம்மளுடைய விசுவாசத்தை கிவ் அப் பண்ணணும் அப்படின்ட்டு கூட சில சூழ்நிலையில் நமக்கு டெம்ப்டிங்காக இருக்கும். ஆனால் அந்த நேரத்துலையும் நம்ம உறுதியாக விசுவாசத்தை, நம்பிக்கையும் நம்ம உறுதியாக பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய நோக்கத்தை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறோம்.